சிவனடியார்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற கோயில் பார்த்திங்கனாக்கா, கௌதம முனிவரால் பூஜிக்கப்பட்ட ஒரு கோயில். இது வந்து ஒரு 1500 வருஷம் பழமையான கோயிலுன்றாங்க. இதை சுற்றி இருக்கக்கூடிய கோயில்களும் வந்து அவ்வளோ வருஷம் பழமையான கோயில்னு சொன்னாங்க. ரொம்ப நாளாக அந்த கோயிலுக்கு வரணும்னு தோணுச்சு. ஆனால் வந்து வரும்போதெல்லாம் பூட்டி வச்சுருக்கோம். இன்றைக்கி சரியான நேரம் கிடச்சிச்சு. அதனால் இந்த கோயில் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த கோயில் வந்து பார்த்திங்கனாக்கா, இருக்கிற இந்த சுற்று வட்டாரங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ. இந்த கோயிலை பற்றி போகிற சொல்ல ஒருத்தர் கேட்டார், இந்த மாதிரி இந்த கோயிலுக்கு போனால் நல்லாயிருக்கும், அந்த கோயிலுக்கு போனால் நல்லாயிருக்கும், நோய் தீர்ந்துடும், என்னோடய பிரச்சனை தீர்ந்துடும்னு சொல்கிறீங்களே, எந்த கோயிலுக்கு போனாலும் வந்து அந்த பிரச்சனை தீர்றது இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அதுக்கு நான் என்ன சொன்னேன்னாக்கா, நம்ம வந்து உண்மையான பக்தி இருக்கணுங்க. நம்ம பக்தியோட அன்போடு இருந்தாக்கா கண்டிப்பாக நம்ம வந்து வேண்டது நடக்கும் அப்படின்னு சொன்னேன். அது ஏன் அப்படி சொன்னேன்னாக்கா, அவர் என்னை கேள்வி கேட்டவர் வந்து அந்த தைப்பூசம் வரும்போது என்ன பண்ணாருன்னா, கோயிலை போய் 100 சுற்று சுற்றினார். ஆனால் அவர் வீட்டுக்கு முன்னாடி இருந்த காவால் ஒரு நாய்க்குட்டி விழுந்து போச்சு. அதை வந்து அவர் தூக்கி உள்ள போய் கதவை சாத்திட்டார், இன்னொரு வாள் வந்து காப்பாற்றுவாங்கன்னு. ஆனால் அப்படி இருக்கும்போது நம்ம எங்கே அந்த கருணையே இல்லை ஒரு மனுஷங்கிட்ட என்ன பண்ணுறது? கடவுள் வந்து நம்ம கொஞ்சம் அன்பு இருக்கணும் ஒவ்வொரு ஆள்கிட்டையும். அந்த பக்தின்றது மட்டும் இருந்தால் பத்தாது, இரக்க குணமும் இருக்கணும், உயிர்களுக்கு அன்பு செலுத்தணும். அப்படி இல்லாத போது நம்ம வந்து அதுதான் சொன்னேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து வேண்டும்போது ஒரு சிலது வந்து சீக்கிரமாக நடக்கும், ஒரு சிலது சீக்கிரம் நடக்காது. அவங்கவுங்களோட கர்மா பொத்துங்க அப்படின்னு சொன்னேன். அது யோசிச்சுட்டு போயிட்டார். இந்த கோயில் வந்து முடிஞ்சவங்க வந்து பார்க்கலாம். ரொம்ப கெட்டு தான் இருக்குது. வந்து ராணிப்பேட்டையில் அவரக்கரை காரை அப்படிங்கிற ஊரில் இது பார்த்திங்கன்னா பக்கத்தில் 2 கோயில் இருக்குது. ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த இன்னொரு வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு. அதாவது விஸ்வாமித்திர வந்து பூஜித்த லிங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இதுக்கு முன்னாடி. அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு அதுக்கு பக்கத்தில் இந்த கோயிலை வந்து பார்க்கறதுனால பார்க்கலாம். 2 வீலரில் வரலாம், காரில் வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.